கால் பண்றாரு. ஹலோ மா சொல்லுங்க. எங்கடா இருக்க? நைட்டியா நீ வீட்டுக்கு வரல? அது என் காலேஜ் ஃப்ரெண்ட் திவ்யா இருக்கால, அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா. நீ அங்க போய் என்ன பண்ண போற? நான் எதுவும் பண்ணல. அவ தனியா இருக்குன்னு சொன்னா, அதான் அவ துணைக்கு போய் படுக்க போனேன். அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேனா. சரி சரி, நீ அங்கேயே இரு, நான் வரேன். நானே வந்துடுறேன். இல்ல வேணாம், வந்துட்டேன். வேணாம். இங்க என்ன பண்ணுக்குதான்? டேய், அவ ஃப்ரெண்டோட அம்மாலாம் ஊருக்கு போயிருக்காங்களாம், துணைக்கு வந்திருக்கா. அதுவே பேய்க்கு போய்விடும். ஏன் நீ நான் நடிச்சிட்டே இருக்க? ஏய் ஏய், உனக்குன்னா அப்படி மூச்சு வாங்குது? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஆமா, உன் ஃப்ரெண்ட் எங்க? நீ என்ன பார்க்க வந்தியா இல்ல என் ஃப்ரெண்ட பார்க்க வந்தியா? இவனை யார் நீ நான் கூட்டிட்டு வர சொன்னது? நான் எங்கம்மா உன்னை கூட்டு வந்தேன்? இவன் தான் என் பின்னாடி சுத்தி நிக்கிறான். நைட்டு ஃபுல்லா தூங்க கூட விட மாட்டேன்றான். நையனு உட்கார் வா. யோ மாமா, உனக்கும் உன் பொண்ணுக்கும் என்ன பார்த்தா கிண்டலா தெரிதா? ஆமா. நிதாமாவா? சரி மாமா, எப்படியும் வருவேல சாயங்காலம், அப்போ பார்த்துக்கிறேன். சொல்லுங்க சார். ஹலோ சிவா சார். கேபின் வாங்க. ஓகே சார். வாங்க. இதுல ஒழுங்கா அமௌண்ட் செக் பண்ண தெரியாதா? ஆனந்த் நான் கூப்பிடுங்க. சார், ஆனந்த் சார் இதுக்கு மேலே இங்கே வரமாட்டாரு. ஏன் சார், சிஇஓ சார் அவரை நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ்க்கு மாற்றிட்டார் சார். உங்களுக்கு தெரியாதா சார்? யாரை கேட்டு இதை ப்ராசஸ் பண்ணீங்க? என்னோட அப்ரூவல் இல்லாமல்? சரி, அதை விடுங்க. இதை ஃபஸ்ட்டு போயிட்டு அமௌண்ட் செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். இதெல்லாம் ஒரு வண்டியா? ஏய், வண்டிலாம் எதுக்கு எட்டி வச்சுனுக்குற? கொள்ளாத வண்டி, டப்பா வண்டி. ஏய், டப்பா வண்டிக்கு பா வண்டின்னா அவள் தான் உனக்கு. நான் என்ன பண்ணுறது? வீட்டில் புது வண்டி கேட்டேன், வாங்கி தரல. டயரும் பஞ்சரு, அதுவும் மாற்ற முடியல, வாங்கி தரேன்னாங்க. நான் என்ன பண்ணுறது? உனக்கு புத்தி இருக்கா? நீ சம்பாதிச்சு வாங்கணும். அதெல்லாம் வாங்கிக்கலாம். எப்ப சம்பாதிப்ப? எப்போ சம்பாதிப்பியா? வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும். என்ன வேலைக்கு போவீங்க? ஏய், நான் மெக்கானிக் ஷெட்டு போகிறேன். ஓ, அங்க போய் வேலை பார்க்க போறியா? என்னது வேலை பார்க்க போகிறேண்ணா? ஏய், டயருக்கு பஞ்சர் போட போகிறேன். அதான் உன் காலேஜ் மண்ணில் தானே இருக்குது. பா நந்து போ, ஒழுங்கா போய் படி. நான் படிக்கிறேன், நீ போய் பஞ்சர் போடுறா, போடா.
ஹாய். ஐயோ இவனுக்கு போய் ஐ சொல்லிட்டோம். ச்சே இவனை வந்து திட்டிடுவாங்க. என்ன கோவமா வரா? ஹேய், உனக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மஞ்சு. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? வெயிட். நீ ஏதோ பார்க்க சக்தி மாதிரி இருக்க, அதனால உன் கூட ஃப்ரெண்டா பழகலாமான்னு நானா தான் உன்கிட்ட கேட்டேன். நீ தான் ஓகே சொன்னியே. இப்போ என்ன வந்து நீ வந்து மாத்தி பேசுற? சொன்னேன்டா. அதுக்கு எனக்காக வெயிட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு? உங்களால இன்னைக்கு வீட்ல திட்டு வாங்கன்னு தான் மிச்சம் எனக்கு. என்னாலயா? ஆமா, இது வரைக்கும் என் லைஃப்ல ஒரு நாள் கூட வெளியில தங்கனது இல்ல தெரியுமா? உங்க வீட்ல வந்து தங்கி இருக்கேன். மஞ்சு, நேற்று நானே உன்கிட்ட கேட்டேன், நான் கொண்டாந்து உன்னை வீட்டில் விடுறேன்னு. நீ தான் சொன்ன பரவாயில்ல, நான் வந்து உங்க கூட நான் ஒரு நாள் ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ வந்து மாற்றி பேசுகிற? அது நான் சொல்லல. நீங்கள் சொல்லாமலா நான் வந்து என் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன்? எனக்கு என்ன நடக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னா உனக்கு எப்படி புரியும்? நீ சொல்லாமல் நான் வந்து என் வீட்டுக்கு நானே கூப்பிட்டு போனேனா? இங்கே பாரு மஞ்சு, பக்கத்தில் தான் என்னோட ஆஃபீஸ் இருக்கு. வாங்க, என்னோட ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறேன், சுற்றி காட்டுறேன். என்ன உங்களுக்கு லேட்டா போச்சா? நேத்து வீட்டை கூப்பிட்டீங்க, எனக்கு ஆஃபீஸ் கூப்பிடுறீங்க. மஞ்சு, என்னோட ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அதனால தான் சொல்கிறேன், சரிங்களா? என்ன நம்பிக்கை வரதுக்கு? ஒரு நம்பிக்கை வரதுக்கு இல்ல ஒன்றும். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். சரி, ஓகே. இப்போ என்ன உங்கள் வீட்டுக்கு தானே போகணும்? என்னோட ஆஃபீஸ் வந்து பார்த்துட்டு நானே உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறேன். வீட்லலாம் ஒன்றும் விட வேணாம், தெருமுனையில விடுங்க, நான் போய்க்கிறேன். சரி, ஓகே, வாங்க. பாப்பா உட்காருங்க. ம். உள்ள வாங்க. இதுதான் என்னோட ஆஃபீஸ். இதான் என்னோட கேபின். நீங்க உள்ள போங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அப்ப நல்லா படிச்சா இது மாதிரி பெரிய ஆபீஸ்ல ஒர்க் பண்ணலாம்ல? ஆமா. அது என்ன? அது உன்னோட தான். அது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? அந்த பட்டம் தான் என்னோட உயிரை காப்பாத்துச்சு. பட்டம் எப்படி உயிரை காப்பாத்தும்? பட்டத்தோட மாஞ்சா நூல் இருக்கு பத்தியா, அது கழுத்துல மாட்டினா உயிர் தான் போகும். மஞ்சு, அந்த பட்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் இருக்கு. என்ன ஃபிளாஷ்பேக்? சக்தி இல்லைன்னா என்ன, மஞ்சுன்னு ஒருத்தி இருக்கா, அவ உனக்காக எல்லாமே பண்ணுவா அப்படின்னு சொல்லுச்சு. பட்டம் உங்ககிட்ட பேசிச்சு? இருங்க, நான் போய் கேக்குறேன். சார், என்ன ஒண்ணுமே சொல்லல? ஹேய், எது சொன்னாலும் நீ நம்புவியா? சரி, உன்னாலதான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்க மஞ்சு. சார், என்ன பண்றீங்க? சார், விடுங்க சார். ஏ மஞ்சு, நில்றி. நான் வேணா வந்து உன்னை டிராப் பண்றேன். ஒன்னும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன்.
ஏய் உனக்கு என்ன காது செவிடாயிடுச்சா? ஏன் செவுட்டு மிஷின் வாங்கி தர போறியா? ஏய் என்ன சும்மா மொக்க பண்ணேங்கிற? நான் என்ன உன்னை மொக்க பண்ண? ரொம்ப ஓவரா தான் கோச்சிக்கிற. நான் இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பாப்போ. அது ரொம்ப நல்லது. ம் 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 என்னது? நீ தான் பேச வேணாம்னு சொன்னல. ஐயா அந்த அளவுக்குலாம் சீன் இல்ல, சொல்லு. டயர் பஞ்சர் போட்டியான்னு கேட்டேன். சி ஏறு. ஐயோ இவனா? ஏன் ஓடுறா? ஏய் மஞ்சு, ஒரு நிமிஷம் நில்லு. இருவா. ஐயோ ஆமா சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, ஆஃபீஸில் தான். அதெல்லாம் இல்லைம்மா, என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் சொல்கிறேன், அப்புறம் பார்க்கலாம். வைம்மா. டேய் ஏய் வா மணி. உங்கள் அம்மா என்னடா காலையிலே கத்தின்னு கிடக்குது? அவங்க அப்போதான் தெரியும்ல. என்னடா ஏதோ விஷயம்னு கூப்பிட்ட? என்னத்த சொல்றது? சரி நீ யோசிச்சு வை, நான் அப்புறம் டேய் வரேன். டேய் டேய் இருடா. பின்ன என்னடா கூப்பிட்டு வச்சுட்டு உட்கார வச்சுட்டு சும்மா அது இதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடா கையில் காசுக்கு சேர்ந்து இல்லையா? காசுலாம் வேணாம் மச்சான், எனக்கு ஒரு வேலை வேணும் மச்சான். நான் வேணும் வேலை? என்ன மாதிரி வேலை எதிர்பார்க்குற? மச்சான் ஒரு பெரிய ஆஃபீஸு, ஓ எனக்கு கீழே ஒரு 20 பேர் மச்சான்.
ஆ அப்படி ஒரு வேலை. என்ன படிச்சுக்கிற? மச்சான் 10வது ஃபெயிலு. 10வது ஃபெயிலு. சரி. எத்தனை பேர் வேணும்? 20 பேர் மச்சான். 20 பேர். 10 × 2 20. 20 போதும்ல? போதும் மச்சான், 20 பேர் போதும். சரி மச்சான், நான் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். என்ன? ஏய் கண்டிப்பாக ரெடி ஆகிடும்ல? டேய் கண்டிப்பாக கிடச்சிடும்டா. நீ படித்த படிப்புக்கு இந்த சின்ன வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? காலையிலே கூப்பிட்டு காண்டி ஏற்றிக்கணும். ஏய் என்னடா சொன்ன? கண்டிப்பாக கிடச்சின்னு சொன்னேன்டா. ஏய் கச்சிடும்ல? கிடச்சின்னு முதல்ல உங்கள் அம்மா வாயை முடிச்சு சொல்லு.